கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகம் என்று சொல்லுகிறார்களே, காட்ஸ் பிரசன்ஸ் அப்படின்னா என்ன? ஆலயத்திலே கடந்து சென்று அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்பது ஆண்டவருடைய சமூகமா? அல்லது ஜப கூடுகையில் நம்ம கூடி வரும் பொழுது எழுந்து நின்று எல்லாரும் கைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி உயர்த்தி ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு வகையான சந்தோஷம், சமாதானம், ஒரு புதிய உத்வேகம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதே, அது தேவனுடைய சமூகமா? எதுதான் தேவனுடைய சமூகம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ 2-3 பேர் கூடி வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகம் அங்கே வருகிறதா? எதுதான் ஆண்டவருடைய சமூகம்? அநேக நேரங்களில் அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஜப கூடுகைகளுக்கு போகும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் பொழுது, புதிய உற்சாகத்தோடு கூட நம்ம செயல்படும் பொழுது அதை ஆண்டவருடைய சமூகமாக நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். யோனா புஸ்தகத்தில் ஒரு வித்தியாசமான தேவனுடைய சமூகத்தை நான் கவனித்தேன். அதை இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய 1 அதிகாரத்தில் 3வது வசனம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சிசுக்கு போகும்படி ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று நான் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் விலகுகிறோம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று தானே அர்த்தம், இல்லையா? தேவனுடைய சமூகத்தில் இருப்பது என்பது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதான அந்த கவரேஜ் ஏரியாக்குள்ள இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று நாம் என்ன சில புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத பொழுது, அல்லது ஆண்டவருடைய சத்தத்தை நம்மால் கேட்கக்கூடாதபடி பிடிவாதமாக, முரட்டாட்டமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது நம்ம உறுதியாக சொல்லலாம், நம்ம தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய சித்தத்திலே இருப்பதுதான், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தினுடைய, ஆண்டவருடைய விருப்பத்தினுடைய மையத்திலே இருப்பதுதான் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது. நான் தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன் அப்படின்னா உடனடியாக போய் முழங்கால் போட்டு தேவனுடைய சமூகம் உடனடியாக இறங்கி வந்துருமா? அல்லது ஆண்டவரை துதிக்கும் பொழுது தேவனுடைய சமூகம் அங்கே இறங்கி வந்துருமா? அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. பரலோகத்தில் உண்மை துதிப்பதால் ஆண்டவரை நீ அங்கே இருக்கிறீர், இப்போ பூலோகத்தில் உண்மை துதிக்கிறோம், இங்கே இறங்கி வாரும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடினால் தேவனுடைய சமூகம் அப்படியே இறங்கி வந்துடும் விசுவாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, ஒரு முரட்டாட்டமாக நம்முடைய மனம் போன போக்கிலே நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி, சொந்த இச்சையின்படி, மனசும் மாமிசமும் விரும்பினைகளை நாம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி தேவனுடைய சமூகம் நம்மத்திலே வரும்? எதை வைத்து நாம் சொல்ல முடியும் இறங்கி வருகிறது தேவனுடைய சமூகம் என்று சொல்லி? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஒரு வாழ்க்கை வாழாதபடி, நம்முடைய சுய விருப்பத்தின்படி, நம்முடைய சொந்த சித்தத்தின்படி வாழும் பொழுது நாம் உறுதியாக சொல்ல முடியாது நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்தில் இருப்பது என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனிதினமும் வாழ்கிறதான வாழ்க்கை. அதுதான் தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்தில் இருப்பது, அதுதான் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யோனா நேராக யோப்பாவுக்கு போறாரு. அங்கே தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு உடனடியாக கூலி கொடுத்து அந்த கப்பலிலே ஏறி விடுகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த யோப்பா பட்டணத்துக்கு போன உடனே இவருக்கு முதலாவது இவருடைய கண்ணில் தென்பட்டது தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை பார்க்கிறார். ஒருவேளை நினிவேக்கு போகிறதான கப்பல் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கலாம். ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம்? தாமதமாகலாம், காத்திருக்க வேண்டியதான சூழ்நிலை இருக்கும். நாம் காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் பொறுமையாக காத்திருக்கிறோமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது ரெடி வில் இஸ் காட்ஸ் வில் நினைச்சிட்டு நம்ம ஏறி போயிட்டே இருக்கிறோமா? அநேக நேரங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். எது ஆயத்தமாக இருக்கோ இட் இஸ் காட்ஸ் வில்.
ஒரு இடத்துக்கு போகிறோம், இது ரெடியாக இருக்குது, இட்ஸ் காட்ஸ் வில். நம்முடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கிறோம், ஒன்று ஆயத்தமாக இருக்குது, ஓகே இட்ஸ் காட்ஸ் வில். நோ, ஆல் த ரெடி வில்ஸ் ஆர் நாட் காட்ஸ் வில் ஆல்வேஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அநேக நேரங்களில் எதெல்லாம் ஆயத்தமாக இருக்கோ அது ஆண்டோடைய சித்தம் நினச்சிக்கிறது இல்லை. காத்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ நினிவேக்கு போக வேண்டும் என்று சொல்லி, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு யோசித்திருக்கலாம், யோனா நிறைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்ன செய்து தர்சிஸுக்கு போகிறது, அவரோடு கூட ஒன்று சேர்ந்தாச்சு. நிறைய மக்கள் கூட்டம், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதன்படி நான் என்ன செய்கிறேன். அது தேவனுடைய சித்தம் அல்ல. நாங்கள் இருக்கிற இந்த பட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னலை கிராஸ் பண்ணும் பொழுது ரெட் லைட் எரியும். ஒரு 4-5 பேர் போனாங்கன்னா பின்னால் நமக்கு ஒரு டெம்ப்டேஷன் உருவாகும், நம்மளும் போவோம் அப்படின்னு. யாராவது ஒரு ஆட்டோக்காரன் போனாங்கன்னா பின்னால் அதை நினைச்சிடும், வேகமாக நிறைய பேர் சேர்ந்து போயிடுவோம். ஒரு டெம்ப்டேஷன், ஆனால் தவறுன்னு சொல்லி தெரியும், போயிடலாம். மற்றவன் போகிறான்ல, அதாவது தப்பை தனியாக செஞ்சாதாங்க தப்பு, கூட்டமாக செஞ்சால் தப்பு கிடையாதுல்ல. ஒரு கூட்டமாக போகிறாங்க, சேர்ந்து போயிடுவோம் நம்மளும். டிராஃபிக் ரூல்ஸை உடைக்கிறது, இந்த கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டம் என்ன செய்தாயுமா நம்மளும் செஞ்சுக்கிறது. ஒரு கூட்டம் ஜனம் செய்யுதுன்னா அது சரியாயிருமா, அது நீதி ஆயிருமா, அது தேவனுடைய சித்தம் தானா, நம்ம யோசிக்கிறது இல்லையா? இந்த யோனாவும் யோசிக்கவில்லை. ஒரு கூட்டம் ஜனங்கள் போகிறாங்க தர்சீசுக்கு, நானும் போகிறேன். ஆனால் அது உன்னுடைய தேவ சித்தமா, அது உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற தேவனுடைய சித்தமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அடுத்து, எதுக்கு தனியாக போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு நினிவே கப்பலுக்காக காத்திருந்து அதில் ஏறி, ஏன் தனிமை? இந்த ஒரு குரூப் இருக்குது, ஐக்கியத்துக்கு, ஃபெல்லோஷிப்புக்கு, அந்த குரூப்போடு கூட என்ன செய்கிறேன், சேர்ந்து போகிறேன். அநேக நேரங்களில் ஆண்டோட சித்தத்தை நாம் செய்ய நினைக்கும் பொழுது ஒருவேளை தனிமை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யலாம், கஷ்டப்படுத்தலாம். அந்த பாதை தனிமையான பாதையாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய பாதை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் அவனுடைய பாதை நேர்மையான பாதை, அது சிங்கத்தின் பாதை, அது ராஜ பாதை. ஒருவேளை தனிமையாக இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோனாவால் ஏன் தனியாக போகணும் யோசித்தான். தர்சீஸ்க்கு போகிற கப்பலை கண்டு ஏறி அதில் உட்கார்ந்து கொண்டான். அவனுடைய மனசில் சுத்தமாக சமாதானமே கிடையாதுங்க. அவன் நினச்சான், ஒரு கூட்ட ஜனங்கள் போகிறாங்க, அவங்களோட கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் ஜனங்க கூட்டத்தோடு கூட யோனாவால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்தாச்சு. ஆண்டோடைய சித்தத்துக்கு விரோதமாக போகும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, நம்மை சுற்றி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கலாம், அவங்களுடைய ஐக்கியம் இருக்கலாம், ஆனால் உள் மனசிலே ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு சமாதானம் என்பது இருக்காது, சந்தோஷமாகவே இருக்காது. மனசெல்லாம் ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி, ஏதோ ஒன்றை பறி கொடுத்த மாதிரியே இருக்கும். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை நம்ம என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. தேவனோடு கூட வைத்திருந்த அந்த சமாதானம் உடைக்கப்பட்டு போய் விடுகிறது, அந்த உறவு உடைக்கப்படுகிறது, அங்கே ஒரு சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது. அவன் போய் கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டான். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்கிற ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஒவ்வொரு அடியாக மரணத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறதான ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எங்கே போகுதுன்னா நரகத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறதான ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நேர பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிறது, நித்தியத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நம்ம ஆண்டோரை பின்பற்றலைன்னா, ஒரு நாள் நம்ம ஆண்டோட சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா, ஆக்சுவலி வி ஆர் பேக் ஸ்லைடிங். நம்ம பின்னால் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் கிடையாது, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஃபர்தராக போகலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லைங்க, ஆண்டரை விட்டு தூரமாக போய் கொண்டு இருக்கிறோம். கப்பலின் அடித்தட்டுக்கு போயாச்சு, போய் படுத்தாச்சு, மனசில் சமாதானம் இல்லை. வெளியே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பு யோனாவுடைய மனசில் ஏற்பட்டதான கொந்தளிப்பை காட்டுகிறது. அவனுடைய மனசில் கொந்தளிப்பு, நோ பீஸ், சமாதானமே கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோனாவுடைய வாழ்க்கை அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து போகுது. ஆண்டோடைய சித்தத்துக்கும் நம்முடைய சித்தத்துக்கும் இடையே ஒரு போராட்டம். நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்பினவர்களுக்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு ஆவிக்குரிய பேட்டில், ஒரு யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆண்டோடைய சித்தம்மா, என்னுடைய சித்தம்மா, ஆண்டோடைய விருப்பமா, என்னுடைய விருப்பமா. ஆனால் நாம் நன்றாக ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் உள்ள முதல் சித்தத்தின்படியே பூமியிலும் என்ன செய்யட்டும், உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். பரலோகத்தில் எப்படி உங்களுடைய சித்தம் நிறைவேறுகிறதோ அப்படியே புலோகத்தில் என்ன செய்யட்டும், நிறைவேறட்டும் சொல்லி அடிக்கடி ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்கு நாம் கொஞ்சம் கூட ஒத்துழைப்பதே கிடையாது. யோனாவை போல ஒத்துழைப்பதே கிடையாது. நோ கோஆபரேஷன்.
உங்களுடைய சித்தம் அந்த பூமியில் நிறைவேறட்டும்யா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும் நமக்கு மிகப்பெரிய லிஸ்ட் வச்சுருக்கிறோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனால் அந்த பில்லு கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு ரொம்ப லாங்காக இருக்கும். நம்ம வாங்கின திங்ஸை விட அந்த பில்லு தான் என்ன செய்யணும், ரொம்ப லாங்காக இருக்கும். அது மாதிரி தான் ரொம்ப லாங்கான ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிறது, நம்ம போட்டு வச்சுக்கிறது, வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய விருப்பத்தின்படி இந்த காரியத்தை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறது. ஆனால் அந்த காரியம் கைகூடி வரும் பொழுது லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது, இந்த முறைப்படி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிறது. எனக்கு அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி தான் எனக்கு வேணும். எப்படி ஆண்டோடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம போனவங்க, ஆண்டோடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்காம போனவங்க அனைவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லைங்க. ஆசீர்வாதமாக இல்லை. ஏதோ அவருடைய சித்தத்தின்படி விட்டா அவர் நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நிறைய பேர். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கடைசி பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இடையில 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை. எத்தனைங்க வயசு அப்படின்னு கேட்டால் 38, வெறும் 38. சரி, பையன் என்னங்க செய்கிறான் அப்படின்னு கேட்டால் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், 2 லட்ச ரூபா சம்பளம். ஏங்க உங்களுக்கு பொண்ணு எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு என்ன செய்யலை, இன்னும் கிடைக்கல. ஒருவேளை பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதத்தோடு வந்தாங்கன்னா எங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கல. பூரணமான நபர் இந்த பூமியில் கிடைக்கவே மாட்டாங்க, பரலோகத்து தான் போகணும். பெர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னருக்கு யூ ஷுட் கோ டு ஹெவன். இல்லை சொல்லுவாங்களே, அடக்கம் பண்ண இடத்துக்கு போகணும்னு சொல்லி, கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே குறைகளோடு தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பலவீனத்தோடு கூட தான் இருக்கிறாங்க. யாரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குறைவுகளில் நம்மளை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா, நம்முடைய பலவீனத்தில் ஒருத்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் அல்லவா. மற்றவருடைய குறைகள் மத்தியில், மற்றவருடைய பலவீனங்கள் மத்தியில் we should accept them. நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய சொந்த விருப்பங்கள், நம்முடைய சொந்த விருப்பு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதெல்லாம் என்னைக்கு தூக்கி குப்பையில் போடுறோமோ, தூக்கி வீசி எறிகிறோமோ, எதிரெல்லாம் பற்றுறுதி வச்சிருக்கிறோமோ, அந்த பற்றுறுதியை என்னைக்கு நம்ம உடைச்சி வீசுகிறோமோ, அது வரைக்கும் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யோனா, ஒரு யூதனா புறஜாதி ஜனங்களில் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, அவர்கள் மனம் திரும்புவதற்கு, தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கிடைப்பதற்கு, தேவனுடைய தயவு அவங்க மேல் காண்பிக்கப்படுவதற்கு நோ காப்பரேஷன், விருப்பம் கிடையாது. நான் எதுக்கு போய் அவங்களுக்கு சொல்லி, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவுள்ள தேவன் என்று எனக்கு தெரியும், இதை தான் நான் ஊரில் இருக்கும்போதே சொன்னேன் இல்லையா, நீர் காண்பிக்கக்கூடாது என்று என்கிறதான ஒரு எண்ணம். ஒரு யூதனுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்க. யோனா அவனுடைய மனநிலையை மாத்திரம் இந்த யோனா புஸ்தகத்திலே காண்பிக்கவில்லை, எல்லா இஸ்ரவேலர்களுடைய எல்லா யூதர்களுடைய மனநிலையும் அவன் ரெஃப்ளெக்ட் பண்ணுறான் அவனுடைய லைஃப் மூலமாக. எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்க நல்லா இருந்துடக்கூடாது, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. தன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் பொழுது, தனக்கு மன்னிப்பு கிடைக்கும் பொழுது, 2வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருக்கையில் கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நல்லா இருக்குது, அருமையான ஜெபம். என் ஜெபத்தை கேட்டீர், அப்படி செய்தீர், இப்படி செய்தீர், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே இது மற்றவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் பொழுது, யாரு, நினிவே மக்களுடைய ஜெபம் கேட்கப்படும் பொழுது 4வது அதிகாரத்தில் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் என்ன செஞ்சேன், தரிசனத்துக்கு ஓடி போனேன். மற்றவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது கஷ்டமா இருக்குது. ஆமா, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது இவருக்கு இனிமையாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டோரை துதிக்கிறார். ஆனா அதே மற்றவர்களுக்கு ஆண்டோடைய தயவு கிடைக்கும் பொழுது, ஆண்டோடைய கிருபை கிடைக்கும் பொழுது, ஆண்டோடைய இரக்கமும் பாவ மன்னிப்பும் கிடைக்கும் பொழுது கஷ்டமா இருக்கு, வலிக்குது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒருவேளை நம்முடைய சுய சித்தத்துக்கு விருப்பம் என்னது எதிராக கூட இருக்கலாம் அது, ஆனா அதுதான் பாதுகாப்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நித்தியத்துக்குரிய பாதைக்கு நேராக வழி நடத்துகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய சித்தத்தினுடைய மையத்தில் இருப்பதுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. நம்முடைய கீழ்ப்படியாமையினால நமக்கு நஷ்டம், நம்மளை சுற்றி இருந்தவங்களுக்கு நஷ்டம், சமாதான குலைச்சல். சமாதான குலைச்சலோடு கூட தான் வாழணும்.
எத்தனை முறை ஆலயத்துக்கு போனாலும் சரி, வார வாரம் ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஆண்டோடைய சமூகம் என்று சொல்லி பலிபீடத்து மேலே போய் நின்னாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அங்கே ஒரு கொந்தளிப்பு இருக்கும். கடல் கொந்தளிக்கிறது போல மனசுல ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டே தான் இருக்கும். என்றைக்கு ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, ஆண்டோட டோட்டலா சமர்ப்பணம் செய்கிறோமோ, இந்த பீஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய சமாதானம் நம்முடைய இதயத்தை நிரப்பும். என கண்பானதை விட்டு கொடுத்துருங்க. எதையும் பிடிச்சிட்டு வச்சுக்கிறாதீங்க. எது மேலேயும் பற்றுறுதி வைக்காதீங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. லெட் யுவர் வில் பி டன். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என் குடும்பத்தில் நிறைவேறட்டும் சொல்லி டோட்டலாக சரண்டர் பண்ணுங்க. தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்ப எனக்கு அன்பானதையுடைய பிள்ளைகளே. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. ஆமாம், இவன் ஆமனுக்காக வருத்தப்பட்டான். ஆண்டவர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மக்களுக்கும் அநேக மிருக ஜீவனங்கள் இருக்கிறதான அந்த நினைவேக்காக அவர் பரிதவிக்கிறார். ஏன்னா அவங்க அந்த ஆன்மா நித்தியத்துக்குரியது. ஆண்டவர் நித்தியத்துக்குரியவர்களுக்காக ஆண்டவர் கவலைப்படுகிறார். நாமோ அழிந்து போகிற, ஒன்றும் இல்லாமல் போகிறதான இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் பரிதவிக்கிறோம். நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தால் நிரப்புவாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.